ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் கிளாஸ்ல இன்னைக்கு ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் நடத்த போறேன் நான். அது என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபன்னா ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்பேன். அதோட நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யாருக்கு தெரியுதோ அவங்க பண்ணலாம். சரியா? ஓ ஜாலி! ஃபன்னா கேக்க போறாங்க மேம். ஜாலியா இருக்க போகுதுடா. ஆமா ஆமா சூப்பரா இருக்க போகுது. இதுல என்ன பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? இல்ல பிரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மேம் ஃபன்னா தானே கேக்குறாங்க. தெரியலப்பா, ஆனா பிரைஸ் கேட்டா கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் நானு. இது யாருக்குன்னுடா கொடுப்பாங்க? இதுனா காம்படிஷன் என்ன பிரைஸ் கொடுக்கறதுக்கு? ஆமா, இதெல்லாம் காம்படிஷன் இல்லல்ல. சரி சரி விடு, நான் நினைச்ச காம்படிஷன் தான் இருக்கும்னு. இல்லடா, காம்படிஷன்லாம் இல்ல. மச்சான், என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியலடா. ஆனா நம்ம கண்டிப்பா ஒன்னா ஆன்சர் பண்ணிடணும்டா. இல்லைன்னா சரியான முட்டாளுன்னு சொல்லிடுவாங்களா நம்மள. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபன்னா இருக்க போகுதுல, இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது. நான் நினைச்ச டெஸ்ட் கிஸ்ட் வைப்பாங்களோ மேம். தப்பிச்சுட்டோம்டாப்பா, இன்னைக்கு எப்படியோ மேம் ஃபன்னு தான் சொல்லிட்டாங்க. ஏய் ஜாலி, மேம் இன்னைக்கு ஃபன் அண்ட் கொஷின்ஸ் கேட்க போறாங்க. ஜாலியா இருக்க போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் நிறைய கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஆனா நீங்க எதெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஓகே எஸ் மேம், ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இப்போ போர்டில் எழுதி போடுறேன். அதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது ஃபர்ஸ்ட், இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இது ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். டி, இது காது. காது மாரி தெரியலன்னா கூட இது மாரி காது மாரி வரைகிறேன். நான் நினைச்ச கொஸ்டின் மார்க் மேம். இல்ல, இது கொஸ்டின் மார்க் இல்லடா, இது காது. இது ரெண்டுமே சேர்த்தா ஒரு வேர்டு வரும். என்னது மேம், ரெண்டுமே சேர்த்தா வேர்டு வருமா? என்னதுன்னே தெரியலையே. அச்சிச்சோ. டி காது. டிக்காதா? ஓ, டிக்காதுன்னா என்னது? ஒண்ணுமே புரியலையே மேம். என்னது மேம் இது? ஒண்ணுமே புரியல. யோசிங்க பசங்களா. யோசியண்டா அர்ஜுன், யோசிக்காதே மேம் புரியல புரியலன்னு கேக்குறேன். என்னவா இருக்கும்? வாட் இஸ் திஸ்? நோ ஐடியா. அச்சச்சோ, என்னன்னே தெரியலையா பசங்களுக்கு? உங்களுக்கு நல்லா யோசிங்க பசங்களா. வெரி சிம்பிள். இப்ப நான் ஆன்சர் கண்டி எழுதி போட்டேன்னு வச்சுக்கோங்களா. எழுதி போட்டுட்டுமா? எஸ் மேம், போட்டுடுங்க மேம். ஓகே, டி அப்படியே போட்டுட்டேன்னா இங்கிலீஷ்ல காதுக்கு என்னது? இயர். டியர். ஐயோ, ச்சே, இது கூட நம்மளால சொல்ல முடியலையே. வெரி சிம்பிளா இருந்தது. ஓகே, இப்போ இது நான் ஈஸியா சிம்பிளா கேட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேக்குறதும் ஈஸியா தான் இருக்க போகுது. இப்போ நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒன்னு டிரா பண்ணுவேன். அதை நீங்க கீழே டிரா பண்ணும். ஆனா கை எடுக்காம டிரா பண்ணணும். இப்ப நான் இதை கை எடுத்து எடுத்து டிரா பண்ணுவேன். ஆனா நீங்க கை எடுக்காத கண்டினியூவா டிரா பண்ணணும். ஆக்சுவலி இது ஸ்னோமேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப கை எடுக்காம நீங்க ஸ்னோமேனை டிரா பண்ணுங்க பார்க்கலாம். யார் வரீங்க? மேம், நான் வரேன் மேம். வாடா நலன். ஓகே, பண்ணு பார்க்கலாம். எஸ் மேம், வெரி சிம்பிள் ரா. இது எல்லாம் ரொம்ப ஈஸி மேம். இதெல்லாம் நினைச்சு ஒரு கொஸ்டினா கொடுக்குறாங்க பாரு. இதெல்லாம் ரொம்ப ஜாயின் பண்ணாத எழுதணும், கை எடுக்காம எழுதணுமா? ஆனா ஃபுல்லாவே டிரா பண்ணோம்ல மேம். ஆமா, ஃபுல்லாவே டிரா பண்ணணும். ஐயோ, வரலையே. என்ன தப்பு பண்ணிட்டேன்டா. இதுல வேற ஓவரா சீன் வேற போட்டுட்டோம் நம்ம. ச்சே, ஐயோ, போச்சா? ரொம்ப ஓவரா சீன் போட்டுலான நலன் பாத்தியா? இப்போ போச்சு பாரு. மேம் ஸ்னோ மேனு சொன்னாங்க, நீ என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சி வச்சிருக்கடா? ரொம்ப ஓவரா பண்ணாத. ஓகே ஸ்ருதி, நானா அது கூட ட்ரை பண்ணேன். ரொம்ப ஓவரா பேசாத, புரியுதா? நீ அது கூட தெரியாத உக்காந்துட்டு இருக்க. எனக்கு அதுனா நான் தெரிஞ்சு நான் ட்ரை பண்ணேன். ஓகே, நீ முடிஞ்சா பண்ணி பாரு. என்னையடா முடிஞ்சா பண்ணி பாருன்னு சொல்லிட்டா? ஐயோ, பாத்து போ ஸ்ருதி. நான் பார்த்து தாண்டா போறேன். நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாரு. நான் எழுதியே காமிப்பேன், இதை ட்ரா பண்ணி காமிப்பேன். சரியா? பாரு பாரு, மேம் ஸ்னோ மேன் தானே சொன்னாங்க. இது பாரு, நான் எப்படி ட்ரா பண்றேன்னு மட்டும்.
இது எப்படி பண்றது? இது ஸ்னோமேனுக்கு கழுத்துல வந்து இது இருக்கும், நம்ம டை மாதிரி இருக்கும். ஆனா இங்க டையே இல்லை மேம், ட்ரா பண்ணல. நம்ம டை போட்டு ட்ரா பண்ணலாம். அச்சச்சோ, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோமோ மேம்? எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க மேம். ஓகே, இது ஒரே ஒரு வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பேன், இதுக்கப்புறமா தரமாட்டேன், சரியா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த வாட்டி எப்படின்னா கண்டிப்பா போட்டாகணும் கடவுளே. மேம் இல்லைன்னா நம்ம அந்த நலன் கிட்ட நம்ம திட்டு வாங்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கரெக்ட் கரெக்ட், இன்னும் மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோ. முடிஞ்சிடுச்சு. ஏ மேம், ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். எஸ், கரெக்டா தான் பண்ணிருக்க ஸ்ருதி. அது வந்து இன்னும் சரியா பண்ணிடு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். நான் பண்ணிட்டேனே. வெரி குட் ஸ்ருதி, சூப்பரா பண்ணிட்டேன். இந்த சால்வ் பண்ணிட்டீங்க இந்த பசில், வெரி குட். எஸ் மேம், தேங்க்யூ மேம். ரொம்ப தான் ஓவரா பண்றா. இவளுக்கு எதோ தெரிஞ்சாலும் சீன் எல்லாம் போடுவா. இங்க பாத்தியாடா, எனக்கு என்ன சொன்ன நீ? நான் பண்ணிட்டேன் பாத்தியா? சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஓகே. என்னடா நீ தானடா ஓவரா பண்ண, நானா பண்ணேன்? நாங்கெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா சொல்லுவோம்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், இன்னொன்னு பசில்ஸ் கொடுக்க போறேன். ஓகே, அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. பசங்களா, உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கூட நீங்க எதனா சொல்லலாம். எனக்கா மேம்? நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சா ஏன் மேம் நான் சொல்லாத இருப்பேன்? இதெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன்னா பாக்குறேன் மேம். ஓகே, என்ன அர்ஜுன், என்ன பண்ற? வந்து ஆன்சர் பண்ண முடியுமா பாரு, வா. எஸ் மேம், நானும் ட்ரை தான் பண்றேன், அதனால முடியலையே. ஓகே, இப்போ வந்து நான் இங்க 1 2 3 ஆர் 3 and 1 போடுறேன், இங்க வந்து 2 போடுறேன். ஓகே, இது எல்லாமே நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 1 1 ஜாயின் பண்ணணும், 2 2 ஜாயின் பண்ணணும். ஓகே, புரியுதா பசங்களா? இந்த 1 1 ஜாயின் பண்ணணும், 2 2 ஜாயின் பண்ணணும், 3 3 ஜாயின் பண்ணணும். ஆனா இந்த நீங்க பண்ற ஜாயின் பண்றதுல இது எதுவுமே ரெண்டுமே லைன் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது, அது மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணும். ஓ, இதுவா? சிம்பிள். நான் பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல. ஆமா, இதுவும் நம்மளுக்கு சிம்பிள் தான், ஆனா கொஞ்சம் யோசிக்கணுமே. ஓகே, யார் வர போறீங்க பசங்களா? யாருக்கு தெரியுதோ வந்து பண்ணுங்க. எஸ் மேம். அச்சோ, நம்மளுக்கு இது தெரியவே இல்லையே. மேம், நான் வரேன் மேம். ஓகே, வாங்க ஜெனி. இது ரொம்ப ஈஸி, நான் சிம்பிளா பண்ணிட போறேன். மேம் எனக்கு குட் கேர்ள் சொல்ல போறாங்களே, கண்டிப்பா நான் தான் போய் பண்ண போறேன். நீ ஜாலி. மேம், நான் ட்ரா பண்றேன் மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 1 கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த 2 வந்து இப்படி மேலே போய் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 3 எப்படி பண்றது? இது இப்படி பண்ணிட்டா, அச்சோ. நோ, ராங் ஜெனி, தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, உந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ் மேம், புரிஞ்சிச்சு மேம். மேம், அச்சோ, இன்னொரு சான்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களே. நெக்ஸ்ட் யாருன்னா வரீங்களா பசங்களா? வாங்க, யார் வர்றது நெக்ஸ்ட்? ஜெனி ராங்கா பண்ணிட்டாங்க. நான் போட்டுமா வேணாவா? எஸ், வாமா கியாரா. ஜாலி. எப்படியே நம்மளுக்கு அவ பாதி சொல்லி கொடுத்துட்டா. இப்போ இது ஒண்ணுதானே நம்ம சொல்லணும். இப்போ 1 1 கனெக்ட் பண்ணிடலாமா, இல்ல எப்படி பண்ணலாம்? சேம் அவ பண்ண மாதிரியே பண்ணிடலாம். 1 1 கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2வையும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம் அவ பண்ண மாதிரியே. இப்போ 3 மட்டும் யோசிக்கலாம், இங்க வந்து போட்டுடலாம். ஜாலி. கரெக்ட், வந்துடுது மேம். சூப்பர், வெரி குட் கியாரா, வெரி குட் கேர்ள். சூப்பரா பண்ணிட்டம்மா. இந்த பசில்ல கனெக்டா பண்ணி விட்டீங்க. ஜாலி. மேம் எனக்கு குட் கேர்ள் சொல்லிட்டாங்களே. அச்சோ, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, நான் தான் உக்காந்துட்டு இருக்கேன். அந்த நல்லன் கூட ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டான். இவ வேற கரெக்டா சொல்லிட்டா, இப்ப பக்கத்துல வந்தா அவ்வளவுதான். அர்ஜுன், பாத்தியா நான் எப்படி பண்ணிட்டேன்? நீ என்னடா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க? வேஸ்டா. எதனா ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணல இன்டெலிஜென்ட்டா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் இது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் பசங்களா. ஐயோ, டஃபா? அச்சோ. மேம், டஃப் எல்லாம் கொடுக்காதீங்க மேம். இல்ல, வெரி ஈஸி. நீங்க பாருங்க, நான் இப்போ வந்து இது ஒரு லைனா பண்ணி ஒரு நம்பர் போடுவேன். ஓகே, நீங்க வந்து அதை என்ன பண்ணணும், இப்போ இது என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு? 9 மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ 9 + 9. ஓகே பசங்களா, ஈக்குவல் டு என்னது? 9.
பட் ஆனால் இதோட ஆன்சர் நீங்கள் கரெக்டாக வர வைக்கணும். எப்படி வர வைப்பீங்கன்னா, இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த ஒரு லைனை வந்து நீங்கள் எதனா ரஃப் பண்ணுறீங்களோ இல்லை ஆட் பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ தெரியாது, ஆனால் இதோட ஈக்குவேஷன் ஆன்சர் வந்து கரெக்டாக வரணும். அச்சோ, போன வாட்டியே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, இது இன்னும் சுத்தம். ஓகேவா பசங்களா, புரியுதா? இது கொஞ்சம் டஃப்பு தான், நீங்களே யோசித்து பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க, நான் டைம் தரேன், சரியா? மேம் டைம் தரீங்களா? முடிஞ்சது, அவ்வளோதான், கீஞ்சுது கிருஷ்ணகிரி. அச்சோ, என்ன இது, எப்படிதான் வரும்னே தெரியலையே. மேம் எதுக்கு இவ்வளோ டஃபெல்லாம் கொடுக்குறாங்க? 9 + 9 18 தானே. அச்சோ, ஐயையோ என்னதுன்னே தெரியலையே. இட்ஸ் வெரி டஃப். மேம் எதுக்கு டஃப்பாக கொடுத்தாங்க? ஓ மை காட். மேம் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் மேம். யாரும் கண்டிப்பாக போக போகிறதில்ல, நம்மனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போர்டு கிட்ட போனான்னா புரியும் நம்மளுக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் மேம். எஸ், யூ கேன் கோ அண்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது வந்து 9 + 9 = 18 வரும். இது 9 + 9 18. இங்கே 8 போட்டாலும் 1 போட்டாலும் ஆகாது. அச்சோ, தப்பு. 19 ஆயிடுது. ஓகே. என்னடா பண்ற இவோ? தப்பா பண்ண போறா பாரா கண்டிப்பா. எல்லாம் நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல கண்டிப்பா நான் கரெக்டா தான் பண்ண போறேன். மேம் எதனா க்ளூ தருவீங்களா மேம்? க்ளூலாம் இல்லைம்மா, நீ ஏன் ஆன்சர் ட்ரை பண்ணு, இது வெரி சிம்பிள், போட்டு பாரு, கொஞ்சம் யோசிங்க, யோசித்தா வந்துடும் ஆன்சர். ஓகே மேம், நானே போட்டுடுறேன் மேம். 9 + 9 9 இல்லை கண்டிப்பா. ஆனால் 9 ஆன்சர் இருக்கலாம் எப்படி இருந்தாலும். ஆனால் 9 ஓகே 0 இருந்துச்சுன்னா 9 வரும். இது கீழே பண்ணிடணும், அவ்வளோதான். 9 + 0 = 9. மேம் நான் முடிச்சிட்டேன் மேம், ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. வெல் டன், சூப்பரா பண்ணிருக்க. மச்சான் இவ்வளோ சொல்லிட்டாலே, ஐயோ ரொம்பவே அசிங்கமாயிடுச்சு. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே வெரி குட், யூ கேன் கோ நவ். அதித்தி, நீ போலாமா? எஸ் மேம், தேங்க்யூ மேம். எப்படியோ நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். என்னடா நலன், பாத்தியா, டஃப்பான கொஸ்டின் கூட நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க போப்பா, எனக்கு அழைய வந்துரும். சரி சரி, அழாத, போடா போடா, நான் போயிடுறேன். ஐயோ, அழுதுருவான் போல இருக்குதே இவன். ஓகே பசங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபைனல் கொஸ்டின். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, யாருன்னா வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே மேம். அச்சோ, கண்டிப்பா நம்ம இது ட்ரை பண்ணி தான் ஆகணும். வெரி சிம்பிள் சொல்றாங்களே, அப்ப நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் போர்டில் வந்து 1 2 3 4 5 6 வரைக்கும் எழுதிடுவேன். இப்போ நான் டாட் போட மாட்டேன். ஓகே சாரி, டாட் வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 இது வந்து பாக்ஸ் மாரி எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு மேல டிரா பண்ணணும் லைன் வந்து டிரா பண்ணணும். ஆனா எந்த லைன்லயும் எதுலயுமே கனெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி சேம், புரிஞ்சுதா? அது மாதிரி நீங்க டிரா பண்ணி எடுக்கணும். ஓகே, இது வந்து யார் வந்து சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். இது வெரி சிம்பிள், புரிஞ்சுதா? ஆனா ரிப்பீட் ஆகக்கூடாது, எதுக்கும் மேலேயும் ஆகக்கூடாது, சரியா? யார் வர போறது, வாங்க ஃபர்ஸ்ட். யார் வரீங்க? யாருன்னா வரலாம், வந்துருங்க. இது வெரி ஈஸி, வரவங்க தான் அப்புறமா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அச்சோ, கண்டிப்பா நான் போயிடுறேன். மேம் நான் வரேன் மேம். வாடா அர்ஜுன், கண்டிப்பா வரணும். ஈஸி தான்டா அர்ஜுன், கமான். ஆமாடா தெரியுதுடா, அது எனக்கு கூட எப்படி பண்ண போறேன் தெரியலடா. 1 2 3 கனெக்ட் பண்ணிட்டேன். எங்கடா போறது ஒன்னும் புரியலடா. பண்றா முடியும் உன்னால. அது எனக்கு தெரியுதுடா, என்னால முடிச்சிட்டேன். எப்பாடி எம்மா தப்பிச்சண்டா சாமி, இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேனே தெரியல. மேம் நான் முடிச்சிட்டேன் மேம். வெரி குட் அர்ஜுன், இட்ஸ் வெரி சிம்பிள், பட் ஆனாலும் நீ முடிச்சிட்ட. சரி மேம், தேங்க்யூ மேம். இதெல்லாம் ஒண்ணு பசில். இவன் இதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு போயிருக்கான். சரியான பையன், சரியான முட்டாளு இவன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இவனுக்கு. இவனெல்லாம் மேம் கூப்பிட்டு இவனுக்கு ஒரு குட் வேற சொல்றாங்க. ஐயா, இதெல்லாம் ஒன்னாடா, எதுனா ஈஸி, சின்ன பாப்பா
தப்பா கூட போட்டுட்டேன்டா. இது போட்டுட்டு நீ ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட பாரு, அதுதான் இருக்கிறதுலயே காமெடி. ஒண்ணுமே இல்ல இதெல்லாம்.